ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் லேப்டாப் பேட்டரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகுதா? ஸோ அதுக்கு வந்து ஒரு சில சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சால்வ் ஆகும். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் லேப்டாப்பில் பிரைட்னஸ் லெவல் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்தால் கூட பேட்டரி வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களோட கீபோர்டோட பேக்லைட்ஸை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதை டிசபிள் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் அந்த பேக்லைட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிசபிள் ஆயிரும். முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து 0% வர வரைக்கும் சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, சார்ஜ் எப்போவுமே போட்டுட்ருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு நீங்கள் வந்து தவிர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பேட்டரியோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் வந்து 20% வந்த அப்புறம் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கோங்க. 100% வந்த அப்புறம் அன்பிளக் பண்ணிடுங்க. லேப்டாப் பேட்டரியோட லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, சிஸ்டத்தில் வந்து ஒரு சில செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோன்னா பேட்டரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகுது வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன செட்டிங்ஸ் அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, ரைட் சைடு கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேட்டரி ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பேட்டரி ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். பேட்டரி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது அனதர் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கீழே ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பேட்டரி சேவர் ஆப்ஷன் இருக்கும். பேட்டரி சேவர் அந்த ஆப்ஷனுக்கு கீழே டேன் பேட்டரி சேவர் ஆன் ஆட்டோமேட்டிக்லி இஃப் மை பேட்டரி ஃபால்ஸ் பிலோ அந்த ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அது 100%ல் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணால் தான் பேட்டரி 100% இருக்கும்போதே நான் அந்த பேட்டரி சேவர் வந்து ஆன் ஆயிரும். ஸ்டார்ட் மெனு பட்டன் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே ப்ரைவசி ஆப்ஷன் இருக்கும். ப்ரைவசி அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் சைடில் வந்து கீழே ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய எல்லா ஆப்ஸும் வந்து வியூ ஆகும். இந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய எல்லா ஆப்ஸும் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு தேவையான ஆப்ஸை மட்டும் நீங்கள் வந்து டேன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸை வந்து டேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து டேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் டேன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் டேன் ஆஃப் பண்ணிக்கோங்க எல்லா ஆப்ஸையுமே. இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாத ஆப்ஸை வந்து டேன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. டேன் ஆஃப் பண்ணலன்னா இந்த ஆப்ஸில் வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து பேட்டரி வந்து ஈஸியாக வந்து ட்ரை ஆகும். ஸோ தேவையில்லாத ஆப்ஸை வந்து நீங்கள் டேன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே நீங்கள் வந்து டோட்டலாக நீங்கள் வந்து டேன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் ஆப்ஸுக்குள்ள வந்து ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேன் ஆஃப் எல்லா ஆப்ஸுமே நீங்கள் டேன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த செட்டிங்ஸில் உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பேட்டரி ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகிறது வந்து சால்வ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம்.